யாழ்ப்பாணத்துல ஒரு அரபு தேசம் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அதே மாதிரி ஒரு ஆடு ஜீவித வாழ்க்கை அப்படி சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அந்த பக்கம் திரும்ப இந்த பக்கம் திரும்ப ஏதோ அரபு தேசத்தில் நிற்கிற மாதிரி தான் இருக்கு உண்மையிலே. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் நைட்டில் அவங்க தூங்குவாங்களாம். அப்போ ஒவ்வொரு ஏரியா வந்து மாற்ற அவங்களும் இதை அப்படியே செக்ஷனாக கொண்டு போவாங்களாம். 3 தலைமுறையா வந்து யாழ்ப்பாணத்துல செம்மறி ஆடுகளை வந்து ஆயிரக்கணக்கில் இன்னைக்கு வரைக்கும் மேய்ப்புகள் செய்து கொண்டு வர ஒரே ஒரு குடும்பம் தான் வந்து பகலாக இந்த ஆட்டோட இங்கேயே தங்கி இருப்பாங்களாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க இந்த உடுப்பு காய போகிறதுக்கு பெரிய கொடியெல்லாம் கிடையாது. இந்த கம்பியில் தான் வந்து இந்த உடுப்பெல்லாம் வந்து துவைச்சி காய போட்டிருக்காங்க. மழை பெய்யுற டைம்லலாம் அப்போ அந்த டைம் நினச்சிங்க நீங்கள்? அந்த டைம் நாங்கள் டெண்டர் படக்கெல்லாம் டெண்டர்களும் இருக்குது. இங்கே வயல் செஞ்சால் வேற ஒரு இப்படியான ஒரு வெட்ட நிலத்துக்கு போவாங்களாம். ஸோ அவங்க எங்கெல்லாம் நகர்ந்து போய்கிட்டு இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து இந்த கொட்டகை வந்து இந்த ஆடுகளை பாதுகாக்கிறதுக்கான அந்த வேலிக்கான கம்பிகள் அது எல்லாத்தையும் தூக்கி சுமந்து அவங்க போயிட்டே இருக்கணும். இது மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கு. அப்படி நல்லா வயிற்றுல ஒரு பின்னு காடு தெரியும். பின்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி 6 மணிக்கு தான் வந்துடுவோம். 6 மணிக்கு திரும்ப மஞ்சள் வந்துருக்கு. பாலைவனத்தில் எப்படி பேரிச்ச மரம் இருக்குமோ அந்த அவங்க கொட்டகைகள் போட்டு செஞ்சுருப்பாங்களோ அதே மாதிரி தான் அவங்கள்ட்ட இடம் அங்கே இருந்தது. சாப்பாடுக்க போட்டேன். சாப்பாடு சாப்பிட்டு இது சாப்பிட்டு எடுத்து வந்து விட்டாவும் உங்களே மேய்ங்க. ஸோ கிட்டத்தட்ட அண்ணா தான் 16 வருஷமாக வந்து வேலை செய்கிறாங்க. 16 வருஷமாக இரவுகள் பாராமல் நீங்கள் ஆடு மேய்ச்சி கொண்டே இருக்கீங்க. வீட்டுக்கு போகிறதில்ல வாரதில்லை, இங்கேருந்து மேய்க்கிறீங்க. எப்படி இதெல்லாம் வந்து பண்ணுறீங்க? நாங்கள் இதோட பழையினாங்க. இப்படிதான் வாழ்க்கை உங்களோட வாழ்க்கை. ஆள் வந்து கிட்டத்தட்ட ஆடு ஜெயத்தில் வரும் இதில் இருப்பார். என்ன தாடியை கொஞ்சம் கூட வளர்த்தாருன்னா சரியா இருந்தால் ஒரு மாதிரி தான் இருப்பார் ஆள் வந்து. பாத்தியா தலையணைக்கு வந்து இதுக்குள்ளேயும் வந்து பிளாங்கெட் தான் வச்சுருக்காங்க. இந்த துணி வந்து அரேபியன் துணி தான்டா. அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இந்த குளிர்களுக்கு தாக்கு பிடிக்கிறது அதுதான் சரி. அந்த பிளாங்கெட் இப்போ நிறைய ஆட்டுக்கிட்ட வருமா? சிலர் வரீங்க, சிலர் குட்டிக்க இப்படி குட்டிக்க தூக்கிட்டு போய் நிறைய தூக்கிட்டு போயிருமா? ஓ சுற்றி முற்றி யாரோட எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. தன்னந்தனி அவங்களோட ஒரு வாழ்க்கை. அது ஒரு பாலைவனத்தில் புழுதி காற்றடிச்சா அப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. வெயில தண்ணி மாதிரி இருந்தாங்க. அப்போ கொண்டு சுடுகாட்டு காம்பிட்டு படுக்கணும். இதுக்கு பின்னால் எத்தனை லட்சம் ஒரு மாதத்துக்கு ஏர்ன் பண்ணுறாங்க. கள்ளர்களுக்கு மத்தியில், நரி கூட்டத்துக்கு மத்தியில், நாய் கூட்டத்துக்கு மத்தியில் அப்படின்னு சொல்லி பல கஷ்டத்துக்கு மத்தியிலையும் அந்த ஆயிரக்கணக்கான செம்மறி ஆடுகள் வந்து வளர்த்து கொண்டு வராங்க. உண்மையிலே ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை முறை. வெல்கம் டு ஆர்ஜே பீத் கேஜே. இன்னைக்கு வந்து நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படி சொல்லி பார்த்துட்டு சொன்னால் சுற்றி வர ஆயிரக்கணக்கான செம்மறி ஆடுகள் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தில் தனங்கிழப்பு அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் வந்து நிற்கிறோம். இது வரைக்கும் இலங்கையில் செம்மறி ஆடுகள் வளர்க்குறத வந்து கேட்டிருப்பீங்க, ஆனாலும் பார்த்துருப்பீங்க. ஆனாலும் அது சிறிய அளவில் இருக்கும். ஆனால் 3 தலைமுறையாக வந்து யாழ்ப்பாணத்தில் செம்மறி ஆடுகளை வந்து ஆயிரக்கணக்கில் இன்னைக்கு வரைக்கும் மேய்ப்புகள் செய்து கொண்டு வர ஒரே ஒரு குடும்பம் தான் வந்து அவங்க வந்து யார் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு போக வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம நிற்கக்கூடிய வந்து தனங்கிழப்பு வயல் நிலத்தில் நிற்கிறோம். இந்த ஆடை வந்து இவங்க வருஷத்துக்கு ஒரே இடத்துல மட்டும் கிடையாமல் ஒவ்வொரு இடமாக வந்து நடமாடி அப்படியே போய் நகர்ந்து அங்கங்கிருந்து வந்து இதை பாதுகாத்து வளர்த்து கொண்டு வராங்க. நிறைய இடர்பாடுகளுக்கு மத்தியில், அதாவது கள்ளர்களுக்கு மத்தியில், நரி கூட்டத்துக்கு மத்தியில், நாய் கூட்டத்துக்கு மத்தியில் அப்படின்னு சொல்லி பல கஷ்டத்துக்கு மத்தியிலையும் அந்த ஆயிரக்கணக்கான செம்மறி ஆடுகள் வந்து வளர்த்து கொண்டு வராங்க. ஸோ இதை வளர்க்குறதுனால இதுக்கு பின்னால் எத்தனை லட்சம் ஒரு மாதத்துக்கு ஏர்ன் பண்ணுறாங்க அண்ட் இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த ஒரு வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ நம்பவே முடியாத யாழ்ப்பாணத்தில் ஒரு அரபு தேசம் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அதே மாதிரி ஒரு ஆடு ஜீவித வாழ்க்கை அப்படி சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அது பற்றின ஒரு வீடியோ தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளார போகலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பட்டியாக பிரித்து இந்த ஆடுகளை வந்து வச்சுக்கொள்கிறாங்க. இதுக்குள்ளே தான் பல நூற்றுக்கணக்கான ஆடுகள் இருக்குது. அதுக்குள்ளே குறிப்பிட்ட நூற்றுக்கணக்கான ஆடுகள் வந்து இருக்குது. எப்படி இருக்குது இந்த இடம்? அதாவது இதுக்குள்ளே வந்து இந்த குட்டி போட்ட ஆடை வந்து பிரித்து வச்சுருக்காங்க. அங்கே வந்து தனி ஆடை வந்து வச்சுருக்காங்களாம். இப்போ இந்த நிலத்தை பாருங்க, நிலம் வந்து ஃபுல்லாக அந்த வயல் செய்கிற நிலம்.
வயல் செய்கிற நிலம் இப்போ வந்து அந்த வயல் செய்யாத, அதாவது இப்போ ஒவ்வொரு போகம் இருக்குது தானே, இந்த போகம் முடிஞ்ச அந்த வயல் செய்யாத டைமில் வந்து இந்த இடத்த அவங்க எடுத்து கொள்வாங்களா. அப்போ இது வந்து நிரந்தரமான இடம் இல்லை. ஸோ இப்போ இங்கேருந்து இங்கே வயல் செஞ்சால் வேறொரு இப்படியான ஒரு வெட்ட நிலத்துக்கு போவாங்களாம். அப்படி உண்மையிலே வந்து எனக்கு தெரியா, உன் பெரியலாம் தான் சொன்னோம் இப்படி ஒரு இடம் இருக்குவா போவோம் பார்ப்போம்னு சொல்லி. எனக்கு வந்து பார்க்க உண்மையாக வந்து அந்த பக்கம் திரும்ப இந்த பக்கம் திரும்ப ஏதோ அரபு தேசத்தில் நிற்கிற மாதிரி தான் இருக்குது உண்மையிலே. அப்படிதான் இன்னும் பயிலுக்குள்ள பயங்கரமாக இருக்கும். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே வேலை செய்கிறவங்களோட வாழ்க்கையெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே தங்கி நின்று, அதாவது இரவு பகலாக இந்த ஆட்டோடய இங்கேயே தங்கி இருப்பாங்களாம். ஸோ அது ஒரு கொட்டில் மாதிரி ஒரு சின்ன அந்தாசரி இது பாருங்க, நீல கலர் எல்லாத்தையும் கிட்ட கொண்டு காட்டுறோம். ஸோ அந்த நீல கலர் கொட்டிக்குள்ளே தான் வந்து அவங்க தங்கியிருப்பாங்களா. கொட்டியில் கோழிக்கூடு தான் ப்ரோ. கோழிக்கூடாது இல்லை, கோழிக்கூடு சைஸ் தான் இது. கோழிக்கூடு மாதிரி இருக்குன்னு அப்படி அது வந்து இப்படி அதை தட்டு அழிப்பிட்டு அதுக்குள்ளே தூங்குறாங்க. அதே மாதிரி வந்து இந்த இதெல்லாம் நீங்கள் அப்படியே கிட்ட கொண்டு காட்டுது. இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த இப்போ ஒரு படம் கொண்டு வந்துச்சு பெரியலாம், அந்த ஆடு ஜீவிதமும் அந்த படத்தில் வந்த சீன் மாதிரி தான் இருக்கும். இப்படி தானே இதில் தூங்குவாங்களாம். இந்த இதில் வந்து ஒவ்வொரு நாளும் நைட்டில் அவங்க தூங்குவாங்களாம். ஸோ அப்போ ஒவ்வொரு ஏரியா வந்து மாற்ற அவங்களும் இதை அப்படியே செக்ஷனாக கொண்டு போவாங்களாம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னவங்க. உண்மையிலே ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை முறை. எல்லாத்தையும் வீடியோவில் ஃபுல்லாக பாருங்க. பாரு, கிட்டத்தட்ட நாடோடி வாழ்க்கை தான் அவங்களோட வாழ்க்கை. அவங்கள்ட்ட தங்குற கொட்டகை வந்து இங்கே இருக்குது. ஆள் வந்து அங்கே போயிட்டுருக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு. என்ன சொன்னால் குடிக்கிற தண்ணியெல்லாம் வந்து அவங்க எடுக்கிறதா இருந்தால் எங்கேயாச்சும் பாவனைக்கு உதவக்கூடிய தண்ணிகள் எங்கே இருக்கோ அதை தேடி போய்கொண்டே இருக்கணும். கண்ணு கட்டுற தூரம் அங்கே இருக்குது. அது உங்களுக்கு ஜூமிங்கில் இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் வந்து அவ்வளோ தூரம் இருக்குது அவர் பாரு. அப்போ அவ்வளோ தூரம் அந்த ஆக்கள் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே போய் தான் வந்து குடிக்கிறதுக்கான தண்ணிகள் வந்து எடுத்து வரணும். அதே மாதிரி இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இங்கே தான் அவங்க விடுப்பத்தை வச்சு காய வச்சுருக்காங்க. அதாவது அந்த ஆடுகள் வந்து பாதுகாக்கிறதுக்கு வளைச்சி வந்து வேலிகள் போடுவாங்க தானே அந்த கம்பியால். அதில் ஒரு கம்பியை வச்சு தான் வந்து அதில் தான் உடுப்புகளை துவைச்சி வந்து காய போடுறாங்க. எப்படி ஒரு வாழ்க்கை, இந்த ஒரு வாழ்க்கையை இப்போ சாதாரணமாக யாராலையும் வாழ முடியாது. ஆனால் அவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஸோ அந்த அண்ணன் அந்த மரத்தடியால் போய்கிட்டு இருக்காரு. அங்கே பாருங்க, அந்த மரத்தடியால் போய்கிட்டு இருக்கார். அவர் தான் வந்து 16 வருஷமாக கிட்டத்தட்ட இங்கே வந்து இதுக்கான ஓனர் கூட வந்து தொழில் செய்துக்கிட்டு இருக்காராம். மற்றவங்களை வந்து பாதியிலே வந்துட்டு மிதியில் போயிடுவாங்க. மற்ற இன்னும் 2 பசங்க இருக்கிறாங்க. அவங்களும் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக 1.5 வருஷமாக இவங்க கூட வேலை செய்கிறாங்களாம். ஸோ அவங்க எங்கெல்லாம் நகர்ந்து போய்கிட்டு இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து இந்த கொட்டகை வந்து இந்த ஆடுகளை பாதுகாக்கிறதுக்கான அந்த வேலிக்கான கம்பிகள் அது எல்லாத்தையும் தூக்கி சுமந்து அவங்க போயிட்டே இருக்கணும். ஸோ ஓனர் ஐயா வந்து இப்போ சாப்பாடு கட்ட போயிருக்காரு வந்து. ஸோ இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து மன்னார் டு எஃப்னா போகக்கூடிய ஒரு வீதி தான் இந்த வீதி. தூக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா டைம் ஆகும் 9:30 போல் தான் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம், மேய்க்க போவாங்களாம் வந்து. ஸோ அதனால் தூங்கிட்டு இருக்காங்க. 3 பேர் இதில் தான் தூங்குவீங்களா? 3 பேருக்கும் போதுமா அது? அங்கே அதில் படுக்கணும். அங்கே வந்தால் கண்ணை பொத்திட்டு அடிச்சுட்டு போயிடுவாங்க. எப்பயாச்சும் நடந்திருக்கா அப்படி? களை எடுத்துருக்காங்களா? இல்லை எடுக்கல. அப்போ மழை பெய்கிற டைம்லலாம் அப்போ அந்த டைம் என்ன செய்வீங்க நீங்கள்? அந்த டைம் நாங்கள் 2 பேர் படுக்கலாம், 2 பேரும் இருக்கலாம். மழைக்குள்ளேயோ? இல்லை, இதுக்குள்ளே இருக்கலாம். அதுக்குள்ளே இருக்கலாம். 2 பேரும் படுத்துட்டு இருப்பாங்க என்ன? அப்போ அங்கெல்லாம் முதல்ல இருந்தீங்க அந்த பேரிச்சம்பளம் இருக்கிற இடத்துல? அடுத்து அங்கேருந்து இதெல்லாம் கையாலே தூக்கிட்டு வரதா? இல்லை, மிஷின் பிடிச்சி ஏற்றுக்கலாம். மிஷின் பிடிச்சி ஏற்றிட்டு வரீங்க. ஓகே, சூப்பர். அப்போ சமையல் சாப்பாடெல்லாம் சமைக்கிறது இல்லை, ஐயா எடுத்துகிட்டு வருவாரா? வீட்டில் எடுக்கலாங்க சாப்பாடு. வீட்டில் எடுக்கிற சாப்பாடு. இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ தூரம் கொண்டு போவீங்க ஆட்டு? நாங்கள் போகக்கூடிய தூரத்துக்கு கொண்டு போவோம். இவ்வளோ தூரம் மட்டும்லாம் இல்லை, சும்மா கணக்கு இல்லாமல் கிலோமீட்டர் தூரம்லாம் போயிட்டு வருவீங்க அப்படிங்களா? இல்லை, அப்படி இல்லை. நாங்கள் இப்போ எங்களுக்கு இவ்வளோ தூரம் நடக்கலுமோ அவ்வளோ தூரம் போய் கொண்டு. அப்போ ஆட்டுக்கு சாப்பாடு இருக்குமா அந்த இடத்துல எல்லாம்? அந்த இடத்துல இருக்கு. அப்போ ஒரே டீமாக கொண்டு போவீங்களா இல்லை 2ஆக பிரித்து கொண்டு போவீங்களா? இல்லை, குட்டை ஓட்ட ஆடு இங்கே விடாங்கிற நிற்கும். பெரிய ஆடுகள் வேறு தேசம் போகும். வேறு திசைக்கு போகும். கொத்தெல்லாம் வட்டி போடுவீங்களா? இல்லை கொத்து வட்டி போடுவீங்களா? இல்லை, இதுக்கு கிலோன்னு வட்டி போடுறேன். அப்படியே புள்ளுத்தன்மையாக. இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ 1 வருஷமா 1.5 வருஷமா இங்கே? 2 வருஷமாகுது. நீங்கள் வந்து 2 வருஷமாகுது. அவர் வந்து சீனியர் அந்த அண்ணன் 16 வருஷமாக இருக்காரு. யாருக்கு பாய் தர்க்கமெல்லாம் வரும் அவங்களுக்குலாம்? இல்லை, ஒரு ஆளுக்கு ஒரு விட்டு கொடுத்து எல்லாம் அந்த வேலையை பண்ணுவீங்க. இதை பார்க்குறதுல நிறைய சிரமம் இருக்குல்ல. இப்போ சில பேர் வந்து வாகனத்திலலாம் அடிச்சு விட்டு போய்ங்க, அப்படி ஏதாச்சும் நடந்திருக்கா? இல்லை, வாகனத்திலாம் அடிக்கல. அப்போ அந்த காலில் கட்டெல்லாம் போட்டிருக்க ஆட்டுக்கு? அது கட்டெல்லாம் போட்டு இந்த மழையால் வருத்தம் பாருது, கூட வருத்தம் வருவேன்னு. அப்போ அதுக்கு கால்நடை வைத்தியர்னு பிடிக்கிறா இல்லை நீங்களே மருத்துவம் பார்ப்பீங்க? அது நாங்கள் பார்க்க ஊட்டியை பார்க்குறா வந்து மருந்து ஏற்றுறது சரி விளையாட்டை தாக்குறேன். இறந்தும் இருக்கா? ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட எத்தனை ஆடு இறக்கும் நோம்பலாவே? வருத்தத்தை பொறுத்து. வருத்தத்தை பொறுத்து. இப்போ இந்த போன வருஷத்து மட்டும் எத்தனை செத்துருக்கும்?
என்ன 6-7 உருப்படி கொடுத்தேன் நாங்கள். கொடுத்தது அப்படிலாம் இருக்குது. அப்போ மழை பெய்யுற டைமில் அது மழைக்குள்ள அப்படி நின்று கொண்டு இருக்குங்கண்ணே. ஓ அது நின்று கொண்டே இருக்கும். அப்போ அதுக்குரிய தண்ணியெல்லாம் அந்த குளத்து வட்டையில் அப்படி அப்போ இப்போ இந்த கொண்டு அடைச்சதுக்கு பிறகு தண்ணி இல்லை, இல்லை இல்லை நீ திறந்தாதான் 9 மணி வந்து விட குளத்தில் போய் குளிச்சுட்டு மேய்ங்க. மேய்வாங்க, குளிச்சுட்டு மேய்வாங்க. அப்போ 9:30க்கு கொண்டு போய் திரும்ப எத்தனை மணிக்கு கொண்டு வருவீங்க? திரும்பி ஒரு 6:30 போல இருங்க. 6:30 போல் வருவீங்க. அட இதுக்குள்ளே இருக்கல இருக்க மாட்டீங்க. ஏன்னா இதுக்குள்ளே அப்போ இதுக்குள்ளே வச்சுட்டு போகிற சாமான்லாம் பாதுகாப்பாக இருக்குமா? நீங்கள் திரும்ப வரும் பிறகு யாரும் எடுக்க மாட்டாங்க? ஒரு ஆள் நிற்கும் இங்கே ஒரு ஆள் நிற்குமா? எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வாங்கலாம்? அது தூரமெல்லாம் இல்லையா? அவங்களால எவ்வளோ தூரம் போயிலுமோ அவ்வளோ தூரம் போயிட்டு இருக்காங்களா? இப்போ திரும்பி வரணும் இல்லை, குறிப்பிட்ட தூரம் பண்ணுற அப்படி இல்லையா? இல்லை இல்லை போய் திரும்பி வருங்க. திரும்ப எவ்வளோ கஷ்டம். நீங்கள் கதைக்க மாட்டீங்களா? கதைங்க. ஐயோ என்ன இப்போ உங்களுக்கு காய்ச்சல் அப்படி இப்படிலாம் வந்தால் ஒரு ஆள் விட்டு ஒரு ஆள் லீவ் எடுப்பீங்களா? அப்போ ஒரு ஆள் தனியாக அதை எப்படி பார்ப்பீங்க? கஷ்டம் இல்லை அவ்வளோது? நான் இப்போ இது ஒரு ஆள் போனால் ஓனர் நிற்பார். ஓனர் நிற்பார், அவர் நிற்பார். அப்போ இந்த ஃபோன் இதெல்லாம் சார்ஜ் பண்ணி கொள்றதுனா நீங்கள் பவர் பேங்கா அவர் எங்களுக்கு சார்ஜில் போடுவீங்க திரும்ப கொண்டாடி? அதில் வந்து சாப்பாடு இருக்கிற வீட்டை போடணும். சாப்பாடு எடுக்கிறேன் இங்கே பக்கத்தில் தானே சாப்பாடு எடுக்கிறேன் ஒரு வீட்டில். அந்த முருகன் கோயில் உறவு இதை காட்டடா இந்த கொட்டியில் அதுதான் பார்த்தேன். இங்கே வாருங்களேன், ஒரு கோழி கூட அளவு தானடா. இதுக்குள்ள வந்து 2 பேர் தூங்குவாங்களா, மற்ற ஆக்கள் வந்து அங்கே இருப்பாங்களா? மழை பெய்யுற டைமில் என்ன செய்வாங்க தெரியுமா? எதப்படி இது என்ன மக்களுக்கு என்ன இது போட்டுருக்காங்க? மழை பெய்யுற டைமில் கூட 2 பேர் இதுக்குள்ள தூங்குவாங்களா, 2 பேருக்குள்ள இருப்பாங்களா? எப்படியாது அப்போ இந்த வெளியால் கட்டில் போட்டுருக்கேன்னு அது அது 2 பேர் படுக்கிறது. வெளியால் ஆட்டுக்கிட்டே படுக்கணும் காவலுக்கு அப்படியே. இந்த அப்படி பின்னுக்கு போய் காட்டுடா இந்த கொட்டியில் வந்து அப்படி இருக்கு. அடைச்சி விட்டோன்னு தெரியாது, ஒரு அடைக்கிறது வட்டி கடை மாதிரி தான் இருக்கு. கோழி கூட மாதிரி தான் அப்படி எப்படி இன்னொரு இது அப்படியே இது மட்டும்தான் இந்த இடத்துல இருக்குது. அப்படியே நல்லா வயிற்றில் ஒரு பின்னு காட்டுவாங்க தெரியும். பின்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த கொட்டியில் மட்டும்தான் இந்த இடத்துல வந்துருக்கு. இப்போ நீங்கள் ஒவ்வொரு இடம் மாற இந்த கொட்டிலையும் அங்கே கொண்டு போவீங்க? தூக்கின்னு போடும். நீங்களும் தூக்கி கொண்டு வருவீங்க? 4 பேர் பிடிச்சா பக்கத்து என்ன கொண்டு இப்போ தூரத்துக்கு போனால் டிராக்டரில் ஏற்றினாங்க. டிராக்டரில் ஏற்றி மாற்றி கொண்டு வருவீங்க? அப்போ அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து எப்படி கொண்டு வந்து? டிராக்டரில் ஏற்றினாங்க. டிராக்டரில் அது காட்டு மேடம் தெரியுமா? சரியா அந்த ஆடு ஜீவத்தில் வர மாதிரி பேரிச்சம்பளம் மரம் அதெல்லாம் இருந்தது இடத்துல. ஆனால் அங்கால தள்ளி கொஞ்சம் தூரம் வந்து அங்கால சுடுகாடு ஒன்று இருக்கு. பயமெல்லாம் இல்லையா உங்களுக்கு? அப்போ சுடுகாடு கெடுகாடெல்லாம் இல்லை எல்லா இடமும். உங்களோட ஒரு நாள் வாழ்க்கை எப்படி போகும் இதுக்குள்ளே சொல்லுங்க. இப்போ நீங்கள் இங்கே நிற்கிறீங்க, வீட்டெல்லாம் போய் வரல, இருந்துட்டு அப்பேன்னு போய் வரலாங்க. அப்படியே இருந்துட்டா போயிருங்க. சரி, அப்போ நீங்கள் காலையில் சும்மா நோம்பலாக இங்கே எழும்புனீங்களா, உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்ற சொல்லுங்க. அதாவது நீங்கள் எழும்பி என்ன செய்வீங்களா, அப்படி வேலை செய்வீங்களா? அப்படி எழும்பி இப்போ பட்டியல் பேத்துட்டு இருந்துட்டு 9 மணி கூட சாப்பிட்டு அடுத்து வந்துட்டு போகிறாங்க. பட்டியலை போய் பார்க்குறீங்க? இப்போ பட்டியலுமே பட்டியை பேத்துருவோம். அப்படின்னா இப்போ இது இடத்துல பட்டியை வேறு இடத்துல மாற்றிடுவோம். ஒவ்வொரு காலமாக இங்கே இடந்த பட்டியத்துக்கு அங்கால மாற்றிடாது. அப்படியா? அப்போ நான் அந்த கம்பியை கழட்டி ஒரு அடிச்சடிச்சு போவீங்களா? ஓகே ஓகே ஓகே. ஏன் அதை ஒவ்வொரு தடவை மாற்றணும்? அது அந்த இப்போ புழுக்கைக்காக மாற்றினாங்க, எருவுக்காண்டி நோய் வந்துடுமாங்க அவங்கள்ட்ட இதுக்காக. அதாவது அப்போ ஒரே இடத்துல இருக்க அதில் கழிவு எல்லாம் இருக்குமே. ஸோ அதுலேருந்து அதை மாத்திரம். அப்போ காலையில் எழும்பி அதை மாற்றிட்டு அப்புறம் என்ன அப்புறம் வந்து அப்படி இருந்துட்டு காலமாக சாப்பிட்றது 9 மணிக்கு வந்து போடுவோம். வந்து போயிடுவீங்க. அப்போ இன்றைக்கு வந்து யார் போகிறா, யார் இங்கே இருக்க போகிறா? நாங்கள் 2 பேரும் போடுவோம். தண்ணியால் போனவர் மேய்ப்பேர். சரி, அப்போ மத்தியான சாப்பாடெல்லாம் இப்போ நீங்கள் போயிட்டீங்களா? மத்தியான சாப்பாடு நேரத்தை நிற்கிறதா கொண்டு வருவீங்க. இங்கே கொண்டு வருவாங்க. அப்புறம் நீங்கள் திரும்ப எத்தனை மணிக்கு திரும்ப சார்ஜ் இங்கே கொண்டு வருவீங்க? இங்கே 6 மணிக்கு வந்துடுவோம். 6 மணிக்கு திரும்ப இங்கே வந்துடுவீங்க. திரும்ப அப்புறம் நைட் லைஃப் எப்படி இருக்கும் உங்களுக்கு இங்கே வந்து? இரவு வாழ்க்கை எப்படி இருக்கும் இங்கே வந்த பிறகு? இரவு வந்து நாங்கள் அப்படியே வந்துட்டு இரவு சாப்பாடை சாப்பிட்டு 10:30 மட்டும் இருப்போம். இருந்துட்டு அப்படியே படுத்துருவோம். அந்த ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லையா? அந்த இருக்குண்ணா ஃபோனெல்லாம். ஆள் வந்து வைக்க போகிறாரு கதைக்கிறதுக்கு. ஆனால் ஆளுக்கு வந்து கூச்சம் அனுபவம் தான் எல்லாம் அனுபவம் இருக்குது. இதுக்கு முதல்ல என்ன வேலை செஞ்சுருக்கு நீங்கள்? நான் மேகம் வேலை. இப்போ மேஜ மேலே போகுது. அப்போ எப்போ இருந்து இப்போ இந்த வாழ்க்கைக்குள்ள வந்தீங்க? இந்த அந்த ஆடு மேய்க்கிற தொழில் போட்டு மாமாண்ட ஆடு இல்லைண்ணா சொந்தக்காரர். அதாவது இதில் ஓனர் வந்து கதைக்கிறது கொஞ்சம் கூச்சப்படுவார். இவங்களும் கூச்சப்பட்டவங்க. இப்போ நாங்களும் இந்த மைக்கு நிட்டு அதெல்லாம் கதைக்கிறாங்க வந்து. ஸோ ஆனால் உண்மையிலே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வாழ்க்கை முறை மாதிரி இருக்குது எங்களுக்கு பார்க்கக்குள்ள. இப்போ நீங்களே வீடியோ பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி தானே எங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஆடு மேய்க்கிறது கேள்விப்பட்டிருக்கோம், ஆடு வளர்க்குறத பார்த்துருக்கோம் வந்து குறிப்பிட்ட ஏரியாவில். ஆனால் இவங்க வந்து பரம்பரையாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவை கொண்டு தானே வந்து மேய்ப்பாங்களே. இப்போ அவங்களோட வீட்டே போக மாட்டேங்க. நீங்களும் இப்போ கடைசி அவங்கள வீட்டு வந்தீங்க? போனேன், வேர்ல்டுக்கு போனேன் 16ஆம் தேதி.
அந்த ஒரு வேர்ல்டு ஒன்று நடந்தது போனீங்க அதுக்கப்புறம் போகல இன்னும் வாரம் 5 தான் போகுது. அதுக்கப்புறம் வந்து அப்படி இங்கேயே நிற்கிறீங்க. இதெல்லாம் உங்களோட வேக்கது இல்லை உடுப்புகளோட உடுப்பு. சரி இப்போ உடுப்பெல்லாம் வந்து இப்போ எங்கே துவைக்க கொண்டு போவீங்களா, எங்கே குளிப்பீங்களா, எங்கே எது சொல்லாம் செய்யுது கோயில் அடியில் இந்த கோயில் தள்ளி தள்ளி அந்த கோயில் அங்கே. சரி சரி வித்தியாசமாக இருக்கேன். இப்போ இது வெயில் டைமில் இதுக்குள்ளே இருக்கல அது ஒரு ஆளும் தனியாக வந்து இந்த இங்கே இருக்க மாட்டேன் தானே. ஆட்டோட போனால் வேணா நீங்கள் அங்கே நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு அது வந்து இப்போ ஆட்டோ மேய்ச்சிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு, நல்லா இருக்கோ இல்லாட்டி இது என்னடா அப்படி இந்த வேலை செய்கிறோன்ற மாதிரி ஃபீல்? நிம்மதியாக கிடக்கு. நிம்மதியாக இருக்கு. ஏன் அப்படி? அப்படித்தான் மன நிம்மதியாக இருக்குன்றீங்களா? சரி அவங்களோட அந்த ஆடெல்லாம் நீங்கள் கூப்பிட்டா நீங்கள் கேட்க சொல்கிற மாதிரி கேட்குமா? அப்படி கண்ட்ரோல் பண்ணுமா? ஓ எப்படி படுத்து கிடக்குறாங்க? அப்போ இந்த கட்டில் யார் படுக்குறேன் நைட்டில்? நாங்கள்லாம் நானும் சீனியரும் படுக்கிறேன். இது வெளியில் பிரச்சனை இல்லை, இந்த பனி எல்லாம் அப்படி இப்படி ஒன்றும் இல்லை. பெட்ஷீட் கிடக்கு தானே போய் இழுத்து மூடியாச்சு நித்திர உண்டா. பயம் இல்லையா ஓட்ட வழியில் படுக்கிறது? ஓமையா ஏன்டா பேபி சாசன்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் சுடுகாட்டுக்கு பக்கத்துலலாம் இங்கே இருக்கீங்க, அப்போ ஒன்றே பார்க்குறது இல்லையா நீங்கள்? அப்படிலாம் ஒன்றுமே இல்லையா? ஒன்றும் பார்த்தது இல்லை. இப்போ உங்களுக்கு இப்போ எத்தனை வருஷம் அனுபவம்? இப்போ இங்கே இந்த வருஷம் தான். இங்கே இந்த வருஷம் வந்தீங்க. இப்போ என்னண்டா அந்த அந்த ஆடு ஜீவிதம் மட்டும் படம் வந்து பார்த்தீங்களா? தெரியும். ஒரு பாலைவனத்தில் வந்து ஆடு மேய்க்கிற மாதிரி அந்த ஒரு மூவி எல்லாம் வந்தது. அது நேரமே இருக்காது போல இருக்குது. அப்போ சார்ஜ் போட்டு எடுக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் இரவிலே போகிறனே. ஐயோ உண்மையிலே கொஞ்ச நேரத்துக்கே நமக்கு ஃபோன் இல்லாமல் இருக்கல. அதே ஒரு வேளை ஃபோன் யூஸ் பண்ணி பழகினது தெரியல. இவங்களெல்லாம் வந்து இப்போ நீங்கள் இப்போ சார்ஜை பார்த்து தான் யூஸ் பண்ணுவீங்களே. சரி எடுத்தாச்சு போனால் பார்த்தாச்சு பாட்டை கேட்டாச்சு படத்தாச்சு. அப்போ திரும்ப சார்ஜ் பண்ணுறது இங்கே கிடக்குத்தான். பவர் ரேங்க் முடிய பவர் ரேங்க் தான் கொண்டு சார்ஜ் பண்ணி எடுப்பீங்களா? இன்றைக்கு சார்ஜ் போட்டு 100 சார்ஜில் கொண்டு போனா இரவு 12 மணி மட்டும் கிடக்கு. பவர் ரேங்க ஃபோனில் கிடக்கு. பெருசாக பாவனை இல்லை தானே பாட்டுகளுக்கு யூஸ் பண்ணுறது. சரி அப்போ நீங்கள் சொல்லுங்க அப்போ உங்களோட வாழ்க்கை, அதாவது நீங்கள் காலையில் எழுப்பி நீங்கள் எப்படி வந்து இந்த ஆடெல்லாம் மேய்ச்சி கொண்டு நான் அப்படி தான் அவன் சொன்னேன். நீங்கள் சொல்லுங்கள் உங்கள்கிட்ட டோன்ல சொல்லுங்களேன் பார்ப்போம். எங்கள்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் கேட்குற நல்லா இருக்கேன். இது பட்டியை தூக்கி அங்கால மாற்றி போட்டு பேர்ந்து வச்சு மூங்களை போட்டு வந்து சாப்பிட்டு திறந்து போட்டு போவீங்க. அப்போ ஆடு மேய்க்கக்குள்ளே என்னென்ன அந்த பிரச்சனைகள் ஒன்று இல்லை ஸ்ட்ரகிள் அப்படி என்னென்ன பிரச்சனை வந்துருக்கு? ஒரு பிரச்சனையும் தெரியல. ஆக்கள் காணிக்குள்ள போகும் அப்படி இப்படி. இதுக்குள்ள ஒன்றும் இல்லைண்ணே. இது வழி தானே, திறந்த வழி. திறந்து விட்டா திறந்து போய் வருங்கள் தண்டவாள். தருவதற்கள் நம்ம தருவ தண்டுக்கு அளவாக. ஐயோ அந்த அதாவது நான் சொன்ன அந்த கட்டியில் இருக்க ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுல இருந்து நாங்கள் நேரத்தில் காட்டிடுவோம். அந்த இருக்கு காட்டியில் அதான் அவங்க நைட் டைமில் நல்லா வெயில் விழுந்துட்டுறேன். சரி அப்போ இப்போ வந்து சாப்பாடுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களோ? அதாவது உங்களை சாப்பிட்டு தானே அதுக்கப்புறமா வந்து காலைமை சாப்பாடை முடிச்சுட்டு தான் திரும்ப வந்து பட்டியை மேய்க்கிறதுக்கு பயங்கர காத்தடிக்குமா அந்த புழுதியெல்லாம் பறக்கிற டைம்? அந்த டைம் என்ன செய்வீங்க? அப்போ அந்த புழுதியெல்லாம் பறக்குமே, அந்த கூட காத்தடிக்கும் அந்த டைம், அந்த டைமில் என்ன செய்வீங்க? அப்போ இந்த டைம் புழுதி அடிக்குமாண்டா, புழுதியெல்லாம் இந்த மண்ணெல்லாம் அள்ளி வீசி காத்தொண்டு அடிக்கும். அந்த டைம்லாம் என்ன செய்வீங்க? அந்த டைம் வந்து இந்த கதவை பூட்டிடுவோம், அந்த கதத்தில் வந்துடுவோம். திசைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பூட்டி எஞ்சிடுங்க. ஆடு கொண்டு போகிற இடத்துல அப்படி காத்தடிச்சா காத்தடிச்சா அது மேய்க்கிறது எங்களை புழுதி வராது. புழுதி வராது. சகஜம். உண்மையிலே நம்ம இந்த வாழ்க்கையில் வந்துட்டு நம்ம இப்படிலாம் உண்மையிலே செய்ய மாட்டோம். ஆனால் இதுக்குள்ள ஒரு மனசு வேணும். அது என்ன உண்மைதான். பாருங்க நைட்டில் வரும் உங்களோட வந்து ஒரு நாள் நைட்டில் தங்குறோம். அப்படின்னா நைட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நைட் லைஃப் உங்களோட நீங்கள் பேய் இல்லைன்னு சொல்கிறீங்க, இருக்கா இல்லையான்ற உங்களோட தங்கி பார்ப்போம். கல்லருக்கு பயப்பட மாட்டீங்களா? ஏன்னா இங்கே கத்தி அது இதெல்லாம் கொண்டு வந்து கத்தி கொண்டு வந்த பயம் அது எப்படி? அதான் இதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும். சொன்னால் இப்படி இடம் மாறி மாறி ஒரு இடத்துல போகிறது கண்டிப்பாக நைட் வால் கொண்டு வாழ்ந்து அப்புறம். ஏன்னா நம்மளுக்கெல்லாம் கஷ்டம். ஆனால் அவங்க இப்படி வாழ்கிறாங்க. அப்போ நைட்டில் நீங்கள் ஏதாச்சும் சாப்பாடு எல்லாம் செய்து சாப்பிடுங்களா, இல்லை அதுவும் வெளியிலேருந்து எடுக்கிறது? அது வீட்டில் இருந்து கொண்டு வரும். வீட்டிலேருந்து கொண்டு வரோம். எப்படி வாழ்க்கை? அப்போ நைட் அது தேத்தனி வரா. எத்தனை வயசு? வயசெல்லாம் 19 வயசு. நம்பலாம் இருக்கு உண்மையில். எப்படி பாட்டை கேட்டது இப்படியே போயிட்டு இருக்கு. படம் அது இதெல்லாம் ஃபோனில் பார்க்குறல பாட்டை கேட்டது வரை அடுத்த லவரோட போன கதை பேர் லாடி வைக்கிறேன். இப்படிய வாழ்க்கை உண்மையில் அந்த வெளியில் ஃப்ரெண்ட்ஸோட சுத்தணும் அப்படி இப்படி என்றெல்லாம் விருப்பம் இல்லையே. சே உழைப்பு தான் முக்கியம். அப்படியே
ஆனால் இந்த வாழ்க்கை அவர் சொன்னா வெளியில் அக்கம் பக்கம் தொடர்பு இல்லை, நாளையும் சண்டை கிட்ட ஒன்றுமே இல்லை. சிவனை என்று காலையில் ஆட்டத்தை இருக்கிறது, போய் மேய்க்கிறது, வாரது. ஆனாலும் நிறைய ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மைண்ட் இருக்குந்தாடி. நான் அங்கஞ்சு ஒன்று ஓடணும், அதை சுற்றி பார்க்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் அவங்க அப்படி சுற்றி பார்க்கறது இல்லை. இவங்கள்ட்ட சுற்றுவா வேறு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு காடு மேடாக சுற்றி வருவாங்க. இன்றைக்கு நடக்கையா கொஞ்ச தூரம் நடப்போம், வார நடக்கும். அங்கே அந்த மனுஷன் நடந்து வந்துட்டு இவ்வளோ தூரம் போயிட்டு வர்றாரு பாருங்க. ஆள் வருது, ஆள் தான் 16 வருஷம் சீனியர், இவங்களுக்குலாம் சீனியர். எப்படி வராரு பாருங்க. பழமையாக தண்ணி எடுக்க போகிறா இல்லைன்னா நீங்களும் மாறி போகிறதா? மாறி போவீங்க. எல்லாருக்கும் இருக்க வேலையில் எல்லாருக்கும் ஒரே அளவு சம்பளம் தானோ? அப்படி அவனும் புரியுமே சம்பளம் எங்களுக்கு சீனியருக்கு சம்பளம் நான் பண்ணுறேன் ஆமாண்ட ஆடு தானே. அதான் எப்படி இருக்கு. ஆனால் நான் அந்த இடத்த போய் பார்த்துட்டா ரியலாக அந்த ஒரு ஆடு ஜீவிதத்தில் வர ஷூட்டிங் பிளேஸ் எப்படியா இருந்துச்சு. அந்த பெரிய பேரிச்சம்பள மரம் காட்டு எந்த இருக்குன்னு பெரிய ஒரு பேரிச்சம்பள மரம் இருக்கும். அப்படி அந்த பாலைவனம் மாதிரியே ஃபீல் ஆகும். வந்து ஒரு பாலைவனத்தில் எப்படி பேரிச்ச மரம் இருக்குமோ, அந்த அவங்க கொட்டகைகள் போட்டு செஞ்சுருப்பாங்களோ அதே மாதிரி தான் அவங்கள்ட்ட இடம் அங்கே இருந்தது. அதுபோக சொன்னால் அதுக்கு அங்கால சுடுகாடு. இப்போ நைட்டில் அந்த புனம் மறிக்கும் போதெல்லாம் நீங்கள் இங்கேருந்து பார்த்துட்டே இருப்பீங்களா? புனத்துக்கே படுத்தினாங்களா? அவனுங்களா என்னையா சொல்கிறீங்க? அங்கே தெல்லிப்பள்ளியில் இந்த ஆட்டை கொண்டு போகும்போதா? இந்த ஆட்டை கொண்டு மழை பெய்யல தண்ணி மாதிரி இருந்தாங்க. அப்போ கொண்டு சுடுவாட்டு காம்பிட்டு படுக்கும் ஆட்டு அப்போ இவங்க சாதாரண நாட்கள் இல்லை ப்ரூ. பயம் கியம் எதுவுமே இல்லாத, எல்லாம் முற்றிலும் எதுவுமே இல்லாத ஒரு. இன்னொரு நாளைக்கு சுடுகாட்டுக்கு பக்கத்தில் கூட்டிட்டு போவா வந்து பம்பஸ் கட்டி தான் வருவாங்க. போயிட்டு வந்துருக்காரு. எப்படி தூர போய் வந்துருக்கீங்க? உங்களை வேலை வாங்குறாங்க போல கடுமையா? சரி, அப்படி இல்லையா? அவங்க மாறி போறேன்னா சொல்லு. இப்போ எவ்வளோ தூரம் ஐயா போயிட்டு வராங்க? அவ்வளோ தூரம் அந்த கணத்தடின்ற கண்ணு கட்டுறது கணத்தடியா அவ்வளோ தூரம் போய் இருந்துச்சு. அங்கே அவங்களோட வீட்டுக்கிட்டேன்னு அந்த இருக்கு. இப்போ நீங்கள் தான் வந்து உங்களுக்குலாம் சீனியரா? கண வருஷமா வேலை செய்றீங்களா? எத்தனை வருஷமா வேலை செய்றீங்க? 10 வருஷமா. அப்போ ஓனர் சொல்றாரு 16 வருஷமா, அவர் சொல்றாரு 10 வருஷமான்னு சொல்லி. ஆள் வந்து கிட்டத்தட்ட ஆடு ஜெயத்தில் வர இதுல இருப்பாரு. என்ன தாடியை கொஞ்சம் கூட வளர்த்தாருன்னா சரியா அந்த அவரு மாதிரி தான் இருப்பாரு ஆள். இதை ஒருக்கா முடிச்சா பாருங்க. எல்லா பக்கம் வந்து காட்டியாச்சு உங்களுக்கு. இந்த அது அளவும் எத்தனை அடி வரும் எங்களுக்கு தெரியல, நீங்களே கணிப்படுத்திருக்கோம். இதான் வந்து உங்களுக்கு தங்குற ஹோட்டல். அதை தாண்டி அவங்க இந்த உடுப்பு காய வச்சுக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி. அவங்க ஆடு மேய்க்க போனா நீங்க தான் இங்க நிக்கிறது. எங்க இதோடயா குட்டி போட்ட ஆட்டோட நிக்கிறீங்களா? அப்ப அதுல சாப்பாடு மேயாட்டு இங்க ரெண்டா அதுல மேயறது சாப்பாடு புல்லு 10 வருஷம் சாப்பிட்டு வந்துடும். சாப்பாடு போட்டேன், சாப்பிட்டு சாப்பிட்டு எடுத்து வந்து விட்டா உங்களே மேய்ங்க. அந்த இந்த இதுகளுக்குள்ள வேற. ஓ சரி. இப்போ இது இவ்வளோ வந்து குட்டி போட்ட ஆடுகள் அவ்வளவும். ஓ இதுக்குள்ள இப்போ எத்தனை ஆடுகள் நிற்கும்? 3 அப்படியே நிற்கும். அழகா இருக்குண்ணே குட்டியெல்லாம் பார்க்க படியாக இருக்காங்க பார்க்குறது. இப்போ இதுக்கு வெயில் மழை எல்லாம் பிரச்சனை இல்லையா? எல்லாம் மழையாக தாங்க. அதாவது இவங்க சொன்னவங்க எப்படின்னு, அதாவது என்ன சொன்னவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா, இப்போ காலையில் எழும்பின உடனே வந்து இப்போ இப்படி ஒரு இதில் அடைச்சி வச்சாங்கன்னா அப்புறம் இதுலேருந்து அப்படியே இந்த சைட்டு இதெல்லாம் கலட்டி அடுத்த பக்கத்துக்கு வந்து செட் பண்ணுவாங்க. செட் பண்ணிவிட்டு வந்து அப்படியே ஆடை வந்து மாற்றி விடுவாங்களாம். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் கழிவுகள் இருக்குது தானே, நேற்று அப்படி இருந்து டொய்லெட் போயிருக்கும். ஸோ அதுலேருந்து அது கிருமி வரக்கூடாதுக்காக வந்து அப்படியே மாற்றி கொண்டு வந்து போவாங்களாம். அதான் அவங்களோட முதல் வேலையாக. அதுக்கப்புறமா வந்து அடுத்த செய்வாங்க பாருங்கள். இது வந்து ஒரு அதாவது குட்டி ஓட்ட ஆடை வச்சுருவாங்க. அங்கால வந்து மற்ற ஆடுகள் வச்சுருவாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000க்கு மேலே வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம். அப்போ அந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாம் வந்து எங்கே இருப்பாங்க? இப்போ அதாவது இப்போ அந்த கண்டு தாச்சுன்னு சொல்லுவாங்க. கண்டு தாச்சா குட்டி போட போகிற அந்த ஆடு வந்து இதோட வைப்பீங்களா இல்லை அதோட பிரம்பா இருக்கும்? அதுக்கானிக்கும் அது குட்டியோட வெஞ்சிருக்க அப்படி குட்டி போட்டதுக்கு அப்புறம் இங்கே இதுக்குள்ள மாற்றுவீங்க. ஓ 16 வருஷமா இரவுகள் பாராமல் நீங்கள் ஆடு மேய்ச்சி கொண்டே இருக்கீங்க. வீட்டுக்கு போகிறதில்ல வாரதில்லை, இங்கேருந்து மேய்க்கிறீங்க. எப்படி இதெல்லாம் வந்து பண்ணுறீங்க? நாங்கள் இதோட பழையனாங்க. இதோட தான் வாழ்க்கை உங்களோட வாழ்க்கை. ஓ கல்யாணம் கட்டிட்டீங்களா? இல்லை,
எத்தனை வயசு சொன்னீங்க நீங்கள்? 16 இல்லை உங்களுக்கு வயசு? சரியா அவர் சொன்னா அவ்வளோ 36 வயசு என்ன சொல்லி சொன்னாங்க. வந்து ஆளுநர் கல்யாணம் கட்டலையா வந்து. ஆனால் வாழ்க்கையை பார்த்தீங்களா, ஒரு சொந்தம் பந்தம்னு சொல்லி அவர் பார்த்து பேசி பழகிட்டு இருக்கிறது வந்து இந்த அந்த ஆட்டுகளோட தான். வந்து இந்த ஆட்டுகளுக்கு எதுக்காச்சும் பேர் வச்சிருக்கீங்களா நீங்கள்? ஒரு ஆட்டுக்கும் பேர் வைக்கலையா? அப்போ என்னென்னு சொல்லி கூப்பிடுவீங்க? அதே வேலைங்க அது உள்ளருங்க மேலே அதுகளுக்கெல்லாம் ஒரு விசுவாச குணம் இருக்குது. இப்போ நார்மலாக ஒருத்தவங்க நம்மளெல்லாம் புதுசாக கண்டா பயந்து ஓடும். ஆனால் அது மெய்ப்பான்கள் வந்தாங்க, அந்த மேய்க்கிறவங்க வந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள தேடி வந்து ஓடி வரும் அவ்வளோ தூரத்தில் இருந்தாலும். அப்படித்தானே வந்து. ஆனால் அதில் ஒரு மன நிம்மதி கிடைக்கும். நிறைய ஜீவன்களை வந்து நம்ம பார்க்குறோம், அதில் சாப்பாடு கொடுக்குறோம், அதிலோட வாழ்றோம்னு சொல்லும்போது அது ஒரு வித்தியாசமான ஒரு போதை, அது ஒரு நல்லா இருக்கும். இப்போ இதில் வந்து நைட்டில் யார் தூங்குவீங்க? வாங்க, இதில் வந்து நைட்டில் யார் தூங்குவீங்க? நாங்கள் நீங்கள் எதில் தூங்குறீங்க? நீங்கள் உங்களோட கட்டில் எது உங்களோட கட்டில்? இது ஆதா இது இதில் படுக்கிறது? ஓ இதுதான் படுக்க. பாத்தியா, தலையணைக்கு வந்து இதுக்குள்ளேயும் வந்து பிளாங்கெட் தான் வச்சுருக்காங்க. இந்த துணி வந்து அரேபியன் துணி தாண்டா, அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இந்த குளிர்களுக்கு தாக்கு பிடிக்கிறது அதுதான் சரி அந்த பிளாங்கெட். இனி இது சாகர் என்னது இந்த துணி இருக்குல்ல, ஜீன்ஸ் துணி, ஜீன்ஸ் நம்ம ஜீன்ஸ் அடிப்போம்ல டெய்லர் ஷாப்பில், அதில் தான் அந்த கட்டில் செஞ்சுருக்காங்க. அந்த துணி தான் அந்த கட்டில் அடிச்சிருக்காங்க. இது நீங்கள் செய்கிறதா? நீங்கள் செஞ்ச கட்டில் எல்லாம்? ஓ இதில் வந்து அவங்களோட இரவு வாழ்க்கை வந்து போகுமா பாருங்க. இந்த கட்டியில் அதாவது ஒரு ஆள் தான் படுக்கலாம். இப்போ மற்ற டபுள் கட்டில் மாதிரி ரெண்டு சொன்னாலும் ரெண்டு படுக்கலாம். ஆனால் அப்படி பக்கத்தில் அதாவது பாருங்க, இதையும் பக்கத்தில் ஓட்டுருக்காங்க, அதே மாதிரி அந்த கட்டிலையும் வந்து பக்கத்தில் ஓட்டுருக்காங்க. ஆட்டுக்கு பக்கத்திலே வந்து போட்டுட்டு வந்து படுப்பாங்களே. மெயின் வந்து நீங்கள் ஆட்டுக்கு பக்கத்திலே இந்த கட்டியில் போட்டு நிறுத்த போகிறீங்க. குட்டியில் கொண்டு போவோம். அதாவது நாய் பிரச்சனை, அதை தாண்டி வந்து மனுஷர் கொள்ளை பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுலேருந்து பாதுகாப்புக்காக வந்து ஆட்டுக்கு பக்கத்திலே கட்டில போட்டது வந்து நித்திர போவாங்களாம். ஸோ கிட்டத்தட்ட அண்ணா தான் 16 வருஷமாக வந்து வேலை செய்கிறாங்களாம். அண்ணாட கெட்டப்போ பார்த்து நீங்கள் எப்படி இருக்காருன்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுவோம். ஸோ கிட்டத்தட்ட இந்த ஓனரோட சேர்ந்து வந்து இவ்வளோ காலமாக வேலை செஞ்சு கொண்டிருக்கிறது வேறு தானே. ஸோ ஒவ்வொரு தானே வந்து அனுபவம் கூடையாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நரிகள் வந்திருக்கா? அப்பயாச்சும் நரியலும் நிற்கிது. நரிகள் ஆட்டுக்கிட்ட வருமா? சில வேறுங்க சில குட்டிகள் இப்படி குட்டிகளை தூக்கிடுவேன். நரி தூக்கிட்டு போயிருமா? அது எப்படி காப்பாற்றுவீங்க? அது கொண்டு போவோங்க, கொண்டு ஓடுங்க. கொண்டு போயிருமா? ஓ கொண்டு போயிருங்க. ஓ ஓகே. ஆள் என்ன சொன்னால் அந்த கூட அந்த நம்மள மாதிரி லொடலொடன்னு பேசக்கூடிய டைப் இல்லை, நார்மலாக கேட்டால் கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லக்கூடிய ஒரு டைப். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான டைப் இருந்தானே. நம்ம கூடலாம் யாராச்சும் பேச ஆரம்பிச்சாண்டா ஏன்டா அவனோட பேச ஆரம்பிச்சுன்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆனால் அவங்கெல்லாம் அப்படி சாந்த குணமாக இருப்பாங்க. நம்ம ஏதாச்சும் கேட்டால் மட்டும் பதில்கள்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ நீ சாப்பிட்டு வழி கொடுங்க. ஏன்னா இனி சாப்பிட துறந்து விட கொண்டு வர்றது இல்லை. ஓகே, அவங்களுக்கு சாப்பாடு வந்துடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றி முற்றி யாரோட எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. தன்னந்தனி அவங்களோட ஒரு வாழ்க்கை. அந்த பக்கம் ஆட்டு கொட்டகை, இங்கே வந்து அவங்களோட ஒரு கொட்டகை. அதுக்குள்ளே வந்து இப்போ இருந்து சாப்பிட்றாங்க பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங். ஸோ டைமை வந்து இப்போ பாருங்கள், 8:56. ஸோ இந்த டைமுக்கு வந்து இப்போ சாப்பிட்றாங்க. 8:56 டைம். இனிமேல் அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து ஆட்டை திறந்துட்டு ஒவ்வொரு திசைக்கு வந்து நகருவாங்க. ஸோ அவங்க கூட நம்மளும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சுது. காலையுமே சாப்பாடு சாப்பிட்டாங்க. இப்போ வந்து திறக்க போகிறாங்க. இப்போ வா, அப்போ அதை தான் பெஸ்ட்டு திறப்பீங்களா? அதான் போஸ். ஆஹா, அப்போ இவங்களை தூர கொண்டு போகிறதில்ல, பக்கத்துலேயே இவங்களை குட்டி போட்டாக்களை தூர கொண்டு வர்றது. இவங்கட வருத்தம் வச்சுக்கணும். இந்த இடத்துக்குள்ளே வா.
அப்படியா ராய் விளையாட்டா அப்படி ஓடி ஓடி இங்கே இரு என்ன பண்றாங்க மேலே குட்டி அப்படி மேலே விளையாட குட்டி அப்படி பா இங்க பா இதுக்குள்ள எப்படி குட்டி கொண்டு வந்துச்சு உதவிண்டா ஆ சரியா மிஸ் ஆகி வந்துட்டாங்க என்ன தவறி வந்துட்டாங்களா உள்ள இங்க வா இல்லை பிடிச்சி இங்கே எல்லாரையும் அப்படி மொத்தமா மேய்ச்சி கொண்டு வந்தோன்னு அம்மா இங்கே ஸோ பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு அவ்வளோதையும் பார்க்க வந்து ஒரு புழுதி மயம் அது ஒரு பாலைவனத்துல புழுதி காத்தடிச்சா அப்படி இருக்குமோ அப்படி இருக்கு ஆயிரக்கணக்கான செம்மறி ஆடுகள் யாழ்ப்பாணத்தில் இருக்குன்னு சொன்னா நம்பவா முடியும் அவங்க சொன்னா இப்ப பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது வந்து தாயும் செய்தி இதுக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா அதை வேறையா வந்து பிரிச்சு வச்சுட்டு இருக்காங்க சில மிஸ் ஆகி இதுக்குள்ள வந்துடும் தாயும் குட்டியும் வந்து இதுக்குள்ள வந்துடும் அதுதான் பிரிச்சு இப்ப அந்த பக்கம் விட்டுட்டு மற்றவங்களை வந்து மேய்க்கிறதுக்காக வேண்டி அதை தேர்வு செய்துட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இனிமேல் தான் ஆக்களை வந்து வெளியில் கொண்டு வந்துடுறாங்க அப்போ இந்த கம்பி இந்த வேலி போட்டிருந்தாங்க அந்த கம்பி எல்லாத்தையும் வந்து பிரிச்சுட்டு இருக்காங்க இந்த அருகா யாராச்சும் ரொம்ப அது இருக்க சின்ன குடி அது கருத்தக்கா அடிக்காடு இங்க எரிப்பு தான் இங்க எரிப்பு அங்க ஸோ பாருங்களேன் அவரை சத்தத்தை தனியோரா வந்து அவர் தான் மேய்ச்சிட்டு போறாரு
என்ன இப்படியான வீதியில் கிடக்கிறது தான் கொஞ்சம் பார்த்து சூதானமாக கடத்தணும். என்ன சொன்னால் வாகனங்கள் வந்து விபத்துக்கள் எதுவும் வராமல் இருக்கணும்னா பார்த்து கடவே கிடக்கணும். இது இப்போ எந்த பக்கம் கொண்டு போறீங்க? அங்கால பக்கம் என்ன இருக்கு? அங்கால பக்கம் காற்றால அது பூநகரி ரோட்டு என்ன? எது அது அங்கால இதான் பூனார் ரோட். இந்த பக்கம் பூநகரி என்ன? இந்த பக்கம் போனால் யாழ்ப்பாணம் மன்னார். மன்னார் இதால போய் தான் போகணும் என்ன? அப்போ இந்த அந்த ஏரியாவோட அதுவும் தனங்கிழப்பு தானே அதுவும்? அதுவும் தானே. இனி இவங்களை உருவாக்கப்பட்டது நீங்கள் எங்கே இருப்பீங்க? பின்னால் போய் கொண்டு நிற்கணும், மாட்டை பின்னி போய்கொண்டே இருக்கணும் பின்னால. ஸோ கிலோமீட்டர் தூரம்லாம் இல்லை. ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் வேணும்னாலும் அவங்க நடப்பாங்க, நடந்துக்கிட்டு இருக்கிறது தான். அவங்களும் போக அவங்களுக்கு பின்னால் இவங்களும் போய்கிட்டே இருக்கணும். முதல்ல தண்ணி இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்களாம். கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க குளிப்பாங்க பெஸ்ட்டுக்கு. குளிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க தண்ணியும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீச்சல் தயாராகும். ஓகே, உங்களோட ஒரு வாழ்க்கையை பார்த்துருப்பீங்க. இப்போ நான் சொல்கிறேன், எனக்கெல்லாம் அவ்வளோக்கு தெம்பலாம் இல்லை உங்கள் மாதிரி வாழ்க்கை வாழ்கிறதுக்கு. கிட்டத்தட்ட இப்போ இங்கேருந்து எவ்வளோ தூரத்துக்கு போயிட்டாங்கன்னு பாருங்க. காட்டுறோம் வந்தாவோ ஆடு. ஸோ இப்போ இந்த திரும்ப இன்னொரு அண்ணா வந்து ஓடி போகிறார் பின்னால். அடுத்த ஆடுகளை இன்னும் விட இல்லை, இவங்களை விட மாட்டாங்களோ தெரியல என்ன விளக்கம்னு சொல்லி. ஆனால் உண்மையிலே வந்து இவங்கள்ட்ட லைஃப்பை பார்க்கல வந்து உண்மையான இப்படியெல்லாம் இருக்கிறாங்களோன்னு சொல்லி நான் வந்து இதை தாண்டி இப்போ இங்கே ஓரளவு பிரச்சனை இல்லை. பாலைவனத்துல எல்லாம் வந்து இதே மாதிரி ஆடு மேய்க்கிறவங்களோட நிலைமையில நினைச்சு பார்த்தாலே பயமாக இருக்குது உண்மையாக. மண்டை வெடிச்சு போயிருந்தா. இப்போ பிறலாம் அங்கேருந்து வந்துடுறேன் சொன்னேன். நான் வந்து கோடிக்கணக்கில் இருந்தாலும் இது நம்மளால் செய்யலாண்டு உண்மையிலே செய்யலான்ற இல்லை. என்னென்னா நம்ம வந்து வேற ஒரு லைஃப் வாழ்ந்து பழகிட்டோமே இல்லை. ஸோ அப்போ இதுக்குள்ளே திடீரென்று வரைக்கும் இந்த வெயிலிருந்து பாருங்க, இரவு பகலாக வந்து இந்த இடத்துல வந்து தூங்கி வாழ்கிறேன்னு சொல்லி சொன்னால் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அவங்க வீடு பக்கமே போக மாட்டாங்களா. நமக்கு எங்கேயாவது சுற்றிட்டு வீட்டை போய் வீட்டாக்களோட முகத்தை பார்த்தா தான் ஒரு திருப்தியாவது வரும். அம்மா வீட்டை வந்துட்டோம்னு சொல்லி. ஸோ உண்மையாக வந்து ஒவ்வொரு அந்த உலகத்தில் வந்து ஒவ்வொரு மனுஷரோட வாழ்க்கையோ இல்லை ஒவ்வொருத்தங்களோட வாழ்க்கை வந்து டிஃப்ரெண்ட்டானது. ஸோ அதில் ஒன்று தான் இது. உண்மையிலே வந்து இந்த ஆடு ஜீவிதம் படம் பார்க்ககள் எல்லாம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் அந்த ஃபீல் ஆனது. நிறைய பேர் பார்த்துட்டு அதெல்லாம் அழுதுருப்பீங்க. அது நேரில் பார்த்த மாதிரி இருக்குண்ணே இருக்கா. தலைக்கா அடிக்கிறப்ப அதுவும் இப்போ மூசாப்பா இருக்குது வந்து இந்த வெயிலுக்கு நம்மளுக்கு இப்படி இருக்குன்னா உச்சி வெயிலுக்கு உங்களுக்கு இப்படி இருக்கும். கிட்டத்தட்ட 12:30 1 மணிக்கெல்லாம் வந்து மண்டே புழக்கம் நினைக்கிறேன். 3ஆம் மாதம் 4ஆம் மாதம்லாம் பார்த்தீங்கன்னா எங்களால் வீட்டுக்குள்ளேயே இருக்கையில் அது நிலைமையிலே வந்து இருந்தது. ஸோ அந்த டைமெல்லாம் உங்கள் வெளியில் தான் இருந்து இதே மாதிரி தான் வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், கிட்டத்தட்ட 3 தலைமுறையாக வந்து செய்து கொண்டு இருக்கிறாங்களாம்னு சொல்லி சொன்னவங்க. ஸோ இப்படியான வாழ்க்கை தான் இவங்க வாழ்கிறாங்க. இந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை மறக்காமல் உங்களோட கருத்தை தெரியுங்க கண்டிப்பாா. ஸோ இவங்களுக்கான ஒரு லைக்கையும் வந்து வீடியோவில் போட்டு விடுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இவங்களோட இரவு வாழ்க்கையை உங்களுக்கு காண்பிக்கணுமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிற கமெண்ட்டில் இருக்குது. ஸோ வீடியோ பார்க்குற நீங்களாக இருந்தால் வந்து இவங்களோட இரவு வாழ்க்கையும் காண்பிக்க தம்பி அப்படி சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆண்டி அதாவது ஒரு நாள் இரவு வந்து நின்று இவங்களை எப்படி தூங்குறாங்க, எப்படி எழும்புறாங்க, அவங்களோட அன்றாட வாழ்க்கை வந்து எப்படி போகுதுன்னு சொல்லி ரிஸ்க் எடுத்து ஒரு நாளைக்கு வந்து நாங்கள் அதை பண்ணி காட்டுவோம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி விடுங்க. நீங்கள் லைக் பண்ணுறதை வச்சு கொண்டு தான் நாங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை நம்புவோம். கண்டிப்பாக. ஸோ கமெண்ட்டையும் வந்து சொல்லி விடுங்க உங்கள்ட்ட கருத்துக்குள்ள. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே, பாய்.